செமையா இருக்கு. டிக்கெட் வாங்கிட்டு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இடம் பிடிக்க முடியுமா எனக்கே தெரியாது. வரதுக்குள்ள ஒரு பிரச்சனையே நடந்துச்சு. அரௌண்ட் சர்க்கஸ் சர்க்கஸ் ஆல்ரெடி ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ண ட்ரை பண்ணேன், அம்மா பண்ண முடியல. அம்மா கால் பண்ணி கேட்டீங்க, வந்து பண்ணிருந்தாங்க. ஸோ டிக்கெட்லாம் வந்து வாங்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக நான் போயிருக்கேன். அப்படி 25 ரூபா டிக்கெட் கொடுத்து வாங்கிட்டு போவாங்க. என்ன பண்ணாங்கன்னு ஞாபகம் இல்லை. ரொம்ப வருஷம் கழிச்சு தான் வந்திருக்கேன். நான் கூட சென்ட்ரல் கிட்ட போயிருக்கேன் சின்ன வயசுல. ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னையில சர்க்கஸ் போட்டிருக்காங்க. எதுவுமே கேட்க போறது இல்லை. கேட்க வேண்டி நேற்று ஆக்சுவலாக இந்த ரூட் வழியாக நாங்கள் போயிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு, 8:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஷோ வந்து 7:30 மணிக்கலாம். ஸோ அதனால இன்னைக்கு நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்துட்டு வந்திருக்கோம். டிக்கெட் கிடைக்குமா? ஆக்சுவலி 500 டிக்கெட் போட்டுருடா. ஆமா, 500 rupees டிக்கெட் ஆன்லைன்ல பார்த்தோம், கிடைக்கல. அப்புறமா கால் பண்ணி கேட்டதுக்கு 1/2 hour முன்னாடி வந்து புக் பண்ணிக்கோங்கன்னு இருக்காங்க. அதெல்லாம் வந்தேன், போய் பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்றேன். இன்னும் வந்திருக்கா, ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். 4 பேர் வந்திருக்கோம். 500 டிக்கெட் இருக்கு. கிடைக்கல, நல்லா இங்க வந்து கிடைக்குதான். கிட்ட உட்கார வைப்பாங்க. தாண்டி 350 150 இந்த டிக்கெட்லாம் இருக்கு. 250. ஓகே, டிக்கெட் வாங்கியாச்சு. ஐபிஎல் டிக்கெட் மாரி இருக்குங்க. சின்ன வயசுல போனா அப்பலாம் 25 ரூபாய் தான் டிக்கெட். மூஞ்சி அண்ணியன் இவங்க. ஓகே, 7 PM போட்டிருக்காங்க. அரௌண்ட் சர்க்கஸ். அவன் தான் சர்க்கஸ் பார்க்கணும்னு நான் நேற்று. 250 தான் இருக்கு போலடா டிக்கெட். 150 கிடையாது. ஓ தப்பா சொல்றாங்க, சாரி. 50யா? அத பார்க்கிங் 50 rupees. ஆமா, இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் சொல்றேன். இப்பதான் போய் பார்த்துட்டு வந்தேன். 150 டிக்கெட்டும் அவைலபிள் இருக்கான். இந்த சைடு தனியா இருக்கு. 250 350 500. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய டாய்ஸ் விற்கிறாங்க. அப்புறமா இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருக்குது, 50 ரூபாய் அந்த மாதிரிலாம். அப்புறம் நிறைய ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது, அதுவும் அந்த மாதிரி 50 ரூபாய் பாப்கார்ன் அந்த மாதிரி வந்து விற்கிறாங்க. ஆக்சுவலி பார்க்கிங் பார்த்தீங்கன்னா செம்ம பெருசாக இருக்குது. இப்போ தான் ஒரு ஷோ முடிச்சு எல்லோரும் போயிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆளே காலி, இடமே காலி ஆயிடுச்சு. வாவ், செம்மையாக இருக்கு. ஜெமினி சர்க்கஸ். என் சைட் போகணுமா? ஓ ஆம்புலன்ஸ் அது இதெல்லாம். ஓ இங்கே போட்டிருக்காங்க 150 ரூபா, 250 ரூபா, 350 ரூபா, 500 ரூபா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இங்கே இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைவாக அனிமல்லாம் சுற்றுற மாதிரி இருக்கு. ஐயோ, ஆக்சுவலி நாங்க பாத்தீங்கன்னா 7 o'clock வந்து வெளியே நின்றுட்டு இருந்தோம், 7:30க்கு. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இடம் பிடிக்க முடியுமா எனக்கே தெரியாது. ஸோ வந்தீங்கன்னா சீக்கிரம் வாங்க, ஏன்னா நாங்கள் ஒரு 20 minutes வெளியே தான் நின்றுட்டு இருந்தோம். அந்த 20 minutes வந்தால் நல்லா சூப்பரான ஸ்பாட் பிடிக்கலாம். எங்களுக்கு பிடிச்ச ஸ்பாட் இது 500 இது. ஓகே, ஆக்சுவலி என்னன்னா எனக்கு ஒரே ஒரு தாட் என்னன்னா, பாப்பா வச்சு போவோம் சவுண்டா இருக்குமா அப்படின்னு நினைச்சேன். ஸ்பீக்கர்லாம் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கு. ஓ இதுவா? ஓகே ஓகே ஓகே, நைஸ். பட் ஆனா 7:30 ஷோ வந்து அவ்வளவு கூட்டமா இல்லன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சதுக்கு அப்புறம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் 1/2 hour இருக்கு. ஆன்லைன்ல டிக்கெட் இல்ல. ஆமா, ஆன்லைன்ல 500 டிக்கெட் சோல்ட் அவுட் தாங்க போட்டுருந்தாங்க. கிடைக்குது. எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கா, அதுக்குள்ள இவ்வளவு பாக்குறே. லைட் போட்டாங்களாம்ப்பா. ப்ரோகிராமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாப்பாவுக்கு தூக்கம் வருது ஆக்சுவலா.
என்ன பண்ணாரு ஆரோனு? அம்மா வரதுக்குள்ள ஒரு பிரச்சனையே நடந்துச்சு. சரி உட்காரு, தூங்கிட்டால உட்காரு. பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக போயிட்டு எல்லாம் பண்ணிக்கலாம். செம்மையாக வந்துட்டு சாதகம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஆரன் ரொம்ப என்ஜாய் பண்ணுறான். நீ பேசி இந்த அப்பா கூப்பிட்டேன். க்ரௌட்லேருந்து 2 பேரை கட்டான கொண்டு வராங்க. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஓ அது எரியிற கேண்டில் தானோ? ஆக்சுவலி ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, பாப்பாவை கூப்பிட்டு வந்துட்டு இங்க காத்து வந்து கரெக்டா வர மாட்டேங்குது. இவ்வளவு நேரம் நான் காத்துக்காக அங்க போயிட்டு இருந்தேன், திருப்பி வந்தேன், தூங்குனா. மறுபடியும் இங்க கேண்டில் ஃபங்க்ஷன் இது பண்றதுக்காக இது ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. மறுபடியும் காத்து வரல, திருப்பி போட்டிருக்காங்க. அதுக்குள்ள எழுந்துட்டா, கூப்பிட்டு போயிருக்கான். இதுல எத்தனை பேர் இருக்காங்க, ஒரே ஆள் எல்லாம் பண்றாங்களா என்னன்னு தெரியல. சூப்பரா இருக்கு ஆக்சுவலி. கால் தெரியுது. ஐயோ இந்த சைடு ஒரு கால் தெரியுது. ஆஹா ஒரே ஆள் தான். ஆக்சுவலி காலையிலேருந்து 3வது ஷோ ஆகுறாரு. 3வது வாட்டி ட்ரை பண்ணுறாரு. கையெல்லாம் நடுங்குது. ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க. ஐயோ சுற்றிட்டாரு கடைசியாக.
பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சர்க்கேஸ் போயிட்டுருக்கு. நான் வந்து பாப்பா வச்சுன்னு ஜாலியாக வெளியே வந்து சர்க்கேஸ் பார்த்துன்னு இருந்தேன். காத்து வரலங்க, இல்லைன்னா ஆமா பாடி ஜாலியாக இருந்தா ஒரு 1/2 hour இருந்தா சுத்த காற்று தான் வரல. காற்று ஓப்பன் ஏரியாலே கொஞ்சம் காற்று கம்மியாக தான் இருக்கு. அப்பே சிட்டி அப்பே அப்பு செல்லோ அப்பு செல்லோ அழகு செல்லோ டாட்டா போலாமா? அச்சோ சந்தோஷம் டாட்டா போலான்னு சந்தோஷம் வந்துருச்சு. டாடா போலாமா? டெய்லி வீட்டை விட்டு வெளியே போயிடலாமா? வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. உள்ள கொஞ்சம் காத்து இல்ல, அதுதான் கொஞ்சம் லைட்டா பிரச்சனை. மத்தபடி எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. நான் பாதி நேரம் வெளியே இருந்தேன். வந்துட்டு இருப்பா. ஆக்சுவலி ஆரனுக்காக மெயினா வந்தோம். பாத்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டடா அவன் என்ன வெளியவே வரல, உள்ளதான் இருக்கான் அவன். ஆக்சுவலி உண்மையா என்னன்னா வரலாம், நீங்க எல்லாருமே வரலாம். ஏன்னா அவ்வளவு வருஷம் ட்ரெயின் ஆகி அவ்வளவு கஷ்டப்பட்டு தன் உயிரை பணைய வச்சு சாகசம் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து பாருங்க. ஆமா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீ தான் நிறைய பார்த்தல உள்ள. போலாமா? பாய். சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான், அவ்வளவுதான். அப்ப பாய் சொல்லிரு. பாய் சொல்லு. டாடா. தூக்கம் வந்துச்சு. பச்சி பச்சி